அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான கருப்பட்டி துதல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 கருப்பட்டி, ஃபுல் சைஸ் கருப்பட்டியை வந்து அரை கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். கரைஞ்ச கருப்பட்டி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம். கீழே எதுவும் மண், துரும்பு ஏதாவது இருந்தால் அது ஃபில்ட்ரு பண்ணிடும். ஸோ அதுக்காக வடிகட்டி அதை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தேங்காயை எடுத்து உடச்சி கருக்கோடு எடுத்து நம்ம வந்து அதை குட்டி குட்டியாக வெட்டி போட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற இந்த கருப்பட்டி துதல் செய்கிறதுக்கு மொத்தம் 1.5 தேங்காய் வந்து எடுத்துருக்கோம். இப்போ தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து அந்த தேங்காயில் வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த சக்கையெல்லாம் நல்லா கையால் புழிஞ்சிட்டு. ஸோ வந்து இதில் வந்து நம்ம 2 டைம்ஸ் தான் வந்து தண்ணி விட்டு எடுக்கணும். ரொம்ப தண்ணி பால் வந்து எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு கெட்டி பாலும், அதுக்கடுத்து நம்ம தண்ணி சேர்த்து எடுக்கிற பாலும் மட்டும்தான் எடுக்கணும். அடுத்தது இந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் ஒரு கொஞ்சமாக பாதி அளவு தேங்காய் பாலை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அதில் வந்து அரை கப் அளவு கோதுமை மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதை வச்சுட்டு நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து நம்ம இரும்பு கடாயை வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால், அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தேங்காய் பால் எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி வடிகட்டி அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் இருந்ததெல்லாம் ட்ரெய்லர் தான், இப்போ தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நம்ம கைவிடாமல் கடைசி வரை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ இந்த தேங்காய் பாலை கிண்டிகிட்டே இருக்கும் போது இது கொதிச்சு பபிள்ஸ் வர்றப்போ தான் நம்ம கருப்பட்டி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து கருப்பட்டியை அப்படியே சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துடும். நம்ம வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எப்போயுமே வந்து ஸ்வீட்டில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்ப்போம். ஸோ நம்ம இதுலேயுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்க போகிறோம். இது ரெடி ஆகிறதுக்கு 1 hour கிட்ட ஆயிரும். நம்ம அது வரைக்கும் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை அடுப்பில் சேர்த்து வந்து ஒரு 15 minutes ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கெட்டியாகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமுமே நம்ம இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு வந்து நம்ம இதை இப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை செய்கிறதுக்கு எப்படியும் 1 hour கிட்ட ஆயிரும். ஸோ பொறுமை இல்லாதவங்கெல்லாம் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி, வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் ஸ்வீட் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். பொறுமை இல்லாதவர்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சத்துமாவு கூழ் அளவுக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதில் வந்து ஒரு 4 ஏலக்காயை வந்து லேசாக சட்டியில் போட்டு வறுத்து அதை நல்லா இடித்து அதோட பொடியை மட்டும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த துதல் வந்து எங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து கீழக்கரையில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. பட் இதோட ஒரிஜின் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. இதில் வந்து நம்ம வறுத்த முந்திரியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். முந்திரி வீட்டில் கம்மியாக இருந்தனால கொஞ்சம் வெள்ளரி விதை இருந்துச்சு. ஸோ அது 2யுமே சேர்த்து நம்ம வறுத்து இதில் சேர்த்தாச்சு. இதுலேயே நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய், நம்ம வீட்டில் செஞ்ச நெய், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்மெல்லு நல்ல கமகமன்னு வரும். அதுக்காக இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை விடாமல் இன்னும் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது டன் ஆயிடுச்சு. பட் வந்து இன்னுமே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது எடுக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த துதல் எல்லாமே வந்துட்டு அந்த சட்டியில் ஒட்டாமல் வலுவலுன்னு அப்படியே சுற்றும். ஸோ சட்டியில் ஒட்டாமல் வரும். அதான் வந்து நம்ம இது எடுக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஸ்டில் இன்னுமே வந்து ஒட்டிகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம இதை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். எப்போ அது வந்து அடுப்பில் சட்டியில் ஒட்டாமல் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வருதோ அந்த சமயத்தில் இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாட்டி ஆறுறதுக்காக வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னுமே கெட்டியாயிரும். ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான துதல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த சைட்லலாம் உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது சட்டிலையும் ஒட்டாமல் அழகாக வலுவலுன்னு வருது பாருங்கள். ஸோ இதை வந்து எடுக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு 3 minutes மட்டும் இதை அடுப்புலேயே போட்டு கிண்டிட்டு நம்ம அதை வந்து வேறு பாத்திரத்துக்கு இப்போ மாற்ற போகிறோம். இதை அப்படியே ஒரு ஹார்ட் ஷேப் கேக் ட்ரேயில் மாற்றி அப்படியே சூடாகவே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்ப இனிப்பாலாம் தெரில. ஸோ வந்து ரொம்ப இனிப்பு பிடிக்காதவங்க அப்படின்றத கூட அந்த மாதிரி 2 கருப்பட்டி போட்டு இந்த அளவில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.